ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் டாப்பிக்கில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸாக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, சரி. தி பாப்புலேஷன் ஆஃப் 5 decades from 1930 to 1970 are given. Find out the population after 1, 2, 3 decades. டீகேட்ஸ்னா எவ்ரி 10 years, ஒரு 10 வருஷத்தை வந்து ஒரு டீகேட்னு சொல்லுவாங்க. 10 years வந்து 1 decade அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. பியாண்ட் தி லாஸ்ட் நோன் டிகேட் பை அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ கொஷினில் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மெத்தட் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இதை கொடுத்துட்டு இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இயர் பாப்புலேஷன் இதை கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது 1930 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, 1940 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, 1950 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம், அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடாக அதை முதல்ல எழுதிட்டு இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு காலமில் வந்து இயர் கொஷினில் கொடுத்துருக்க இயர் போட்டுட்டு அது ஆர்டர் 1930, 1940, 50 அந்த ஆர்டரில் அப்படி எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்து பாப்புலேஷன் வந்து அது 1930 என்ன பாப்புலேஷன், 1940 என்ன பாப்புலேஷன், அது வந்து அதுக்கு ஆர்டர் நேராக எழுதிடுங்க. ஓகேவா? முடிஞ்சுது. மூணாவது இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், அதாவது எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதணும். அது எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1930 ஸோ ஒரு இயரை வச்சு நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? அதனால் வந்து 1930க்கு ஐஃபன் போட்டுருங்க. ஓகே. அடுத்து 1940 ஸோ 1940 எவ்வளோ பாப்புலேஷனு 28,000. ஸோ அது மூலம் எவ்வளோ இருந்தாங்க 1930 25,000 இருந்திருக்காங்க. அப்போது 28,000ல் 25,000 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 3,000 கிடைக்கும். அப்போது 3,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கரெக்டாக? 25ல் 28னா 3,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ளஸ் 3,000. ஓகேவா? இந்த ப்ளஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான் போட்டாலும் ஒன்று தான். சப்போஸ் வந்து மைனஸில் வரலாம். ஃபார் இங்கே 20ன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன். இப்போ 20ன்னு வச்சுக்கோங்களேன். 1930 25,000, அப்புறம் ஏதோ ஒரு பேண்டமிக்கோ ஏதோ ஒரு நடக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1930 20,000 ஆகிட்டாங்க. அப்போ நம்ம என்ன 20 - 25 போடுவோம். அப்போது 5,000 மைனஸ், அப்போ மைனஸ் 5,000 தான் போடணும். புரியுதில்ல? அது நெகட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கடைசியாக கேல்குலேஷன் பண்ணும்போது நமக்கு தெரியும் எது ப்ளஸ் எது மைனஸ்னு சொல்லிட்டு. அப்படியே போட்டால் நம்ம சப்போஸ் அது மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் வந்து ஸோ இன்க்ரீஸ்னால் ப்ளஸ்ன்னு போட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்கள் 1950 எவ்வளோ பாப்புலேஷனு 34,000. 34ல் இது எவ்வளோ, ஒரே நிமிஷம். ஓகே. 34ல் எவ்வளோ 28,000 போச்சுன்னா எவ்வளோ, ரிமைனிங் வந்து 6,000 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போது ப்ளஸ் 6,000, அதுக்கு நேராக வந்து ப்ளஸ் 6,000. அடுத்து 42 1960ல் 42,000 இருக்காங்க. அப்போ 42ல் அதுக்கு முன்னாடி எவ்வளோ 34,000 சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் 8,000. அப்போது ப்ளஸ் 8,000 அதே மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பாப்புலேஷனை 28 - 25, 34 - 28, 42,000 - 34,000, 47,000 - 42,000 அது அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? போட்டு அப்படியே போட்டுருங்க. ஓகே. டோட்டல் வந்து ஆட் பண்ணி போட்டுருங்க. ஓகே. இப்போ ஆவரேஜ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதோட ஆவரேஜ் இருக்கணும். ஆவரேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் எவ்வளோ, ஆவரேஜ் வந்து எக்ஸ் பார்னு போட்டுக்கோங்க. ஓகே. எக்ஸ் பார் போட்டுட்டு இது எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ கூட்டினா 20,000 வருதா? அப்போ 20,000 மொத்தம் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ 4 இருந்தால் டிவைட் பை 4. ஓகேவா? சப்போஸ் இங்கே வருஷங்கள் அதிகமாக கொடுப்பாங்க, அதிகமாக கொடுத்தாங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போது இங்கே எத்தனை கவுண்ட் இருந்தோ அத்தனை கவுண்ட்டு போட்டுருங்க. சப்போஸ் 2 தான் அப்படின்னா டிவைட் பை 2. நமக்கு எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ டோட்டல் டிவைட் பை 4 இது போட்டிங்கன்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 5,500. இதான் வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் போட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன, PN இஸ் ஈக்குவல் டு எழுதிருங்க பாப்புலேஷன் ஆஃப்டர் nth டிகேட் அப்படின்னு சொல்லி போட்டு PN இஸ் ஈக்குவல் டு P0 + n × x பார். இது நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஷினில். ஃபைன் பண்ணிவிட்டு என்னது, ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப்டர் 1, 2, 3 டிகேட்ஸ் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 1970 வரைக்கும் நம்ம டேட்டாஸ் கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் 1 டிகேட் என்னது 1980. ஏன்னா 10 வருஷம்னா ஒரு டிகேடு. கரெக்டாக? ஓகே. அப்புறம் 2, அப்போ 1970க்கு அப்புறம் 1990, அப்புறம் 2000 வந்துருச்சா. 1 டிகேட் 1970 1 டிகேட், 1970 2 டிகேட், 1970 3 டிகேட்ஸ். அப்போ 1980, 1990, 2000 இது மூணுத்துக்கும் நாம் வந்து பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். அதான் அர்த்தம். ஓகே. டேரெக்டாக கொஸ்டினில் சில டைம் கொடுத்துட்டு அப்படியே போட்டுருங்க. கொடுக்கலாம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு 1 டிகேட்னா P1 இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபஸ்ட் டிகேட் வந்து 1980 தான். ஸோ 1980 இஸ் ஈக்குவல் டு P0 என்ன சொன்னேன், ப்ரெசன்ட் பாப்புலேஷன். ப்ரெசன்ட் கடைசியாக கொடுத்துருக்க என்ன பாப்புலேஷன் கொடுத்தோ அதை எடுத்துக்கணும். P0னா கடைசியாக நமக்கு டேபிளில் பாருங்கள் 47,000. 1970 அதோட பாப்புலேஷன் வந்து 47,000. இதுதான் யூஸ் பண்ணணும். சரியா? மேலே தான் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே லாஸ்ட்டாக என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுலேருந்து தான் அடுத்தடுத்த பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 1970 எவ்வளோ 47,000 அதை வந்து எடுத்துக்கிட்டேன். P0க்கு 47,000.
அப்புறம் ப்ளஸ் என்னன்றது என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் டீகேட்ஸ்னால் என்ன சொன்னேன், ஸோ 1970 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது 1980. அப்போ 1970 98னா ஒரு டிகேட் தான், 10 வருஷம் இல்லையா, அப்போ ஒரு டிகேட் தான். இது இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுங்க. நம்பர் ஆஃப் டீகேட்ஸ்னால் n = என்ன கண்டுபிடிக்கிறீங்க, 1980 போட்டுங்க, மைனஸ் இதுக்கு முன்னாடி என்ன வருஷம் நம்மகிட்ட இருக்குது 1970 டிவைட் பை 10. ஏன் 10 போடணும், நம்பர் ஆஃப் டீகேட்ஸ் இல்லையா, அதனால் 10 போட்டுரும். ஸோ இது ஒரு டிகேட்னா 10 வருஷம் இல்லையா, அதனால் 10 போட்டுரும். அப்போ 1980 நம்ம கண்டுபிடிக்கிறது 1980 மைனஸ் இதுக்கு நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குது 1970 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா, ஸோ 98ல் 1970 போச்சுன்னா 10. அப்போ 10/10 கட் பண்ணால் 1 டிகேட் வந்துடும். புரியுதா? அது n = 1 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், P 1980, P0 வந்து 47,000, n வந்து 1 இன்ட்டு எக்ஸ் பார்ன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாலும் ஆவரேஜ் வேல்யூ இதுதான். இது அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 1980. இது கேல்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு 1980 பாப்புலேஷன் 52,500 கிடச்சிச்சா. அடுத்து P2, அதாவது செகண்ட் டிகேடு. ஸோ 1990 = சேம் அதே தான், சேம் அந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ இதை தான் யூஸ் பண்ணோம். சரியா, இதுதான் யூஸ் பண்ணோம். எப்போவுமே லாஸ்ட்டாக என்ன வேல்யூ அதை யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இந்த வேல்யூ ஒன்றே போட்டக்கூடாது, இந்த 50,000 ஒன்று போட்டக்கூடாது, அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ P 1990 = P0 47,000 இன்ட்டு இது பாருங்கள் 2 டிகேட்ஸ். சும்மா என்ன போட்டுருக்கேன் பாருங்கள். சாரி, P2க்கு என்ன போட்டு கட்டுமா, n = நம்ம இப்போ என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1990க்கு, அப்போ 1990. ஓகேவா? மைனஸ் நம்மக்கிட்ட என்ன வருஷம் இருக்குது லாஸ்ட்டாக 1970. ஓகே, டேட்டா வந்து இதுலேருந்து எடுக்கிறேன். 1970 தான் லாஸ்ட்டாக இருக்குது, அதை போட்டுக்கோங்க, டிவைட் பை 10. இப்போ 1990 மைனஸ் 1970 போட்டால் எவ்வளோ வரும், 20 வருமா. அப்போ 20/10 கட் பண்ணால் என்ன வரும், 2. அதான் 2 டிகேட்ஸ். அதான் இங்கே 2ன்னு போட்டேன். நீங்கள் டேட்டாவும் போடலாம், இல்லை இது போட்டு போகிறதாலும் போடலாம். ஓகேவா? இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஓகேவா, நல்லா டேட்டா போட்டேன். ஸோ அதே மாதிரி எக்ஸ் பார் வேல்யூ போட்டுருங்க, போட்டு கேல்குலேட் பண்ணுங்க, முடிஞ்சுது. அடுத்து P 2000, மூணாவது தேர்ட் டிகேடு. P வந்து 2000க்கு அதே தான், சேம் 47,000 3 டிகேட்ஸுக்கு போட்டுருங்க. n = எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 2000 மைனஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது லாஸ்ட் வேல்யூ 1970 டிவைட் பை 10 போட்டால் 30/10 3. ஓகேவா? 3 போட்டுருங்க, போட்டால் P3. இதான் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேபிளை வச்சு இந்த எவ்வளோ இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் முதல்ல கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஆவரேஜை போட்டுட்டு இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, பாய்.